50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் ஜேர்னலிஸ்ட் சங்கர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு கிறிஸ்டி. தக் லைஃப் பார்த்தீங்களா? பார்த்தேன். எப்படி இருந்துச்சு? சொல்கிற மாதிரி இல்லை, சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஓகே. இல்லை, நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க படத்தில். லாஜிக் இதெல்லாம் தாண்டி ஒரு சில விஷயங்கள் மணிரத்னம் படமா இல்லை ரஹ்மான் சார் மியூசிக் போட்டு அந்த படத்தில் இப்படிலாம் இருக்கா, கமல் எப்படி ஒத்துக்கிட்டாரு, இல்லை கமல் எப்படி இந்த கதையை கொண்டு போனார் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சு படம் பார்த்துட்டு? இது படம் தப்பான படம். ஆக்சுவலாக ஒரு படம் மோசமாக இருக்கலாம், பார்க்க முடியாமல் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில் நமக்கு அதிருப்தியாக கூட இருக்கும். ஆனால் தப்பான படமாக இருக்காது. தப்பான படம்னா தப்பான படம்னா இந்த படத்தோட கான்செப்ட் தப்பு. இந்த படத்துக்கு மோட்டிவ்ங்கிறது எதுவுமே கிடையாது. இந்த படத்துக்கு என்ன மோட்டிவ் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொரு கேரக்டராவது முழுமையான கேரக்டராக இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஸோ எல்லா வகையிலுமே ஒரு முழுமையான படமாகவும் இல்லை. அது சொல்ல வர்ற கருத்து ரொம்ப தப்பானது, இந்த சமூகத்துக்கு தேவையில்லாதது. அதனால் இந்த படம் தப்பான படம் அப்படிங்கிறத என்னோட. ஓகே. இல்லை, ஓப்பனாக எடுத்தோன்னே தப்பான படம்னு சொல்கிறீங்களே, அதனால் கேட்குறேன். எந்த காட்சி ரொம்ப உங்களுக்கு? எல்லாருக்குமே தெரிஞ்சதா, எல்லாருமே போட்டு உருட்டிகிட்டு இருக்காங்க. இதில் கமல், சிம்பு, த்ரிஷா இந்த மூவருக்குமான அந்த ரிலேஷன்ஷிப்பு, அதை அவங்க கொண்டு போயிருக்கிற விதம் பர்வர்ஷனோட உச்சகட்டம்னு சொல்லலாம். ஒரு சினிமாவில் அதுவும் இந்த மாதிரி லெஜண்ட்ஸ் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். எப்பயுமே உயரத்தில் வச்சு பார்க்குறோம் அவங்கள. ஒரு பொது வெளியில் பேசினா கூட நம்ம அவங்கள விட்டு கொடுக்கறது இல்லை. ஒரு பொது பிரச்சனைன்னு வருது, அந்த நேரத்தில் கூட நம்ம அவங்க கூட சப்போர்ட்டாக நிற்கிறோம். இந்த மாதிரியான கலைஞர்கள் எவ்வளோ பொறுப்போட ஒரு படத்தை எடுக்கணும், எவ்வளோ பொறுப்போட இந்த சமூகத்துக்கு அதை கொடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே இந்த சமூகம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியாமல் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் இந்த கமலுக்கும் திரிஷாவுக்குமான ரிலேஷன்ஷிப்பு, அந்த திரிஷாவை சிம்பு எப்படி அடைய துடிக்கிறார் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் இருக்க, இது ரொம்ப அருவருப்பானது. வக்கிரத்தோட உச்சகட்டம். ஓகே. இது கேங்ஸ்டர் மூவின்னு சொன்னாங்க. பட் அந்த படத்தோட கதை கேங்ஸ்டர் நோக்கி போச்சா, இல்லை நீங்கள் சொன்ன இதில் கேங்ஸ்டருக்கான அந்த கேரக்டர்ஸ் என்ன இருக்குது? இவன் கேங்ஸ்டர்ன்றான், அவன் கேங்ஸ்டர்ன்றான். கேங்ஸ்டராக என்னடா பண்ணுறீங்க நீங்கள்? உங்களுக்கு என்ன வேலை? உங்கள் தொழில்ன்றீங்களா? உங்கள் தொழில் என்ன? எதாவது பிசிக்கலாக எதையாவது காட்டுறாங்களா? இப்போ நாயகன் படத்தில் கள்ளக்கடத்தல் பண்ணுறது தான் தொழில். அப்படி கள்ளக்கடத்தல் ஈடுபடுறதுக்கு காரணம் ஒரு கம்பல்ஷன். அதே போல் சொசைட்டிக்கு தேவைப்படுது. அதுக்காக 4 பேருக்கு நல்லது பண்ணுறதுலாம் என்ன பண்ணாலும் தப்பு இல்லைன்ற அதை ஏற்றுக்க முடியுது நம்மளால். அதை நம்ம மாசுன்னு சொல்லி கொண்டாடுறோம். இதில் அந்த மாதிரி ஒரு காட்சி கூட இல்லையே, ஒரு ரீசன் கூட இல்லையே. எந்த ரீசனுக்காக நீ இப்போ சட்டவிரோதமாக தொழில் பண்ணுற, அதை எப்படி நீ ஜஸ்டிஃபை பண்ணுற? அது அப்போ தப்பு தானே. அதுக்கப்புறமா இந்த எதிரில் இருக்கிற அந்த வில்லன் கேரக்டரு, அப்புறம் கூடவே இருக்கிற இந்த அடியாட்கள் கோஷ்டி, அப்புறம் அவங்க அண்ணன்ற ஒரு கேரக்டரு, அது மிக மிக தவறான ஒரு பாத்திரமாக காட்டுறாங்க. நியாயமாக அந்த அண்ணன் இவ்வளோ பாசமான தம்பியை 2 கைகளாலும் ஏந்தி பிடிக்கணும். நாசர் ஏன்னா நாசருக்கு ஒன்றுன்னா துடிச்சு போகிறாரு. நாசர் பொண்ணு இறக்குது, அது காரணமான பையனை தேடி பிடிச்சி கொண்டுட்டு இவர் ஜெயிலுக்கு போகிறார் இல்லையா? இவ்வளவு பார்த்துக்கிற தம்பி மேலே உனக்கு ஏன் பொறாமல் வருது? அந்த தம்பி அதுவும் கூட்டின்னு போய் மலை உச்சிலேருந்து கொண்டு தள்ளி விடுற அளவுக்கு என்ன உனக்கு பொறாமல் வருது? ஓகே. இந்த கேள்வியெல்லாம் இருக்குது பாருங்க. இல்லை, சின்ன வயசுலேருந்து வளர்த்த எஸ்டிஆரும் போய் அதில் எஸ்டிஆரும் ஜாயின் பண்ணிக்கிறப்பல கமல் அந்த அளவுக்கு பார்த்து கூடவே வச்சிருக்கிற அத்தனை பேரும் துரோகிகளை எதிரில் மாதிரி நிற்கிறாங்க. ஓகே. இது அதாவது அந்த தக்ஸோட வெளிப்புற நடவடிக்கைகளை காட்டுறதில்ல இந்த படம். ஒரு தக்கோட இன்னர் லைஃப்பை காட்டுறது தான் என்னோட மோட்டிவ் அப்படின்னே சொன்னாலும் கூட அந்த இன்னர் லைஃபுக்குன்னு ஒரு மொராலிட்டி இல்லையா? அந்த கேள்விக்கு பதிலே இல்லை பாரு. இந்த படம் முழுக்க நீங்கள் எங்கேயுமே அதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே. இப்போ கேரக்டர் ஒவ்வொரு கேரக்டரும் எழுதுனது கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. குறிப்பாக கமல் கேரக்டரை எல்லாருமே சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து ஒரு நேர்மையானவரா, ரொம்ப நல்லவரா அப்படின்ற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ரிலேட்டிவ் ஃப்ளர்ட் பண்ணுவார். ஜெயிலில் நல்லவராகவும் காட்டல அவரை. அதான் என்ன ஆரம்பத்துலேருந்தே அவர் நல்லவரா கெட்டவரா எதுவுமே நமக்கு தெரியாது. ஏன்னா அதற்கான காட்சிகள் எதுவுமே இல்லை. நான் தான் முன்னே சொன்ன மாதிரி தான் நாயகன்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் எல்லாருக்கும் வீடு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அந்த மார்வாடி வீட்டை இடித்து தள்ளுறான். அதோட அவசியம் உனக்கு என்னன்னு தெரியணுன்றதுக்காக நான் அதை பண்ணுறேன். ஹாஸ்பிட்டலில் ஏழைகளுக்கு சிகிச்சை கொடுக்க மாட்டேன்றான். அது கண்டிப்பாக நான் அவங்களுக்கு தருவேன். இப்படி எல்லாத்துக்குமே ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு இல்லையா? இதில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரெண்டுமே கமலும் மணிரத்னம் சேர்ந்து பண்ண படம் தான். அந்த படமும் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணாங்க. இந்த படத்துக்கும் அதை தான் பண்ணுறாங்க. பட் 38 வருஷத்தில் அவங்க மனம் எந்த அளவுக்கு வக்கரப்பட்டு போய் நிற்குதுங்கிறது தான். ஏன்னா எனக்கு அந்த த்ரிஷா கேரக்டரை டைஜஸ்ட் பண்ணவே முடியல.
த்ரிஷா கேரக்டர் கமலஹாசன் த்ரிஷாவை என்னென்ன பண்ணுறாருன்றதை ஓப்பனாக காட்டுறாங்க. 3 நாள் மூடின வீட்டுக்குள்ளே 2 பேரும் செக்ஸ் வச்சுக்கிறாங்க அப்படின்னு ஓப்பனாக வந்து அந்த பாட்டி கேரக்டர் சொல்லுது. அந்த வடிவுக்கரசி கேரக்டர் சொல்லுது. அது எப்படி அவங்க செக்ஸ் வச்சுக்கிறாங்கன்றதை நேரேட் பண்ணுது அந்த கேரக்டர். அதுவும் அது டபுள் மீனிங் டயலாக், டபுள் மீனிங் எல்லாமே வருது. அந்த கேரக்டரை கமல் புள்ள மாதிரி வளர்க்குற சிம்பு போய் எப்படி பார்க்குறான், அவங்க 2 பேரும் பார்த்துக்கிற அந்த காட்சி எப்படி இவர் காட்சி வச்சிருக்காரு பார்த்தீங்களா? அதை த்ரிஷா திருக்கிட்டு எந்திரிப்பாங்க. அந்த நேரத்தில் சிம்பு என்ன பண்ணுறாருங்க, அதுக்கப்புறம் சிம்பு என்ன பேசி எப்படி வந்து தன்னுடைய கஸ்டடிக்கு அவளை கூட்டின்னு போயிட்டு ஒரு மிருகம் என்ன சிதைச்சிருச்சுன்னு சொல்கிற அளவுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்கிறத காட்டுறாங்க. இதுதான் விரிவாக அந்த படத்தில் காட்டியிருக்காங்க. இவ்வளோ காட்சிகளை இதை ஏற்றுக்க முடியுமா? அப்போ அது ஒரு தப்பான படம் தானே அது. ஓகே, இதில் வந்துட்டு மணி சாரை பற்றி நிறைய பேர் சொல்லும்போது அவர் வந்து தான் ஒருத்தர் மட்டும்தான் இது வரைக்கும் வந்துட்டு இந்த ஃபேட் அவுட் ஆகாமல் இருக்காரு, இந்த அவுட்டேட்ன்ற வார்த்தைகளை சிக்க மாட்டாருன்னு சொன்னாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் அவரோட பேர் என்னவாகும்? இல்லை, ஏற்கனவே அவர் அவுட்டேட்டட் தான். அது ராவணன் படத்திலிருந்து பொன்னியின் செல்வன் வரைக்குமான மணிரத்னத்தோட படங்களை எடுத்து பாருங்க. அவர் அவுட்டேட்டடா அல்லது அப்டேட்டடா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். பொன்னியின் செல்வன் வந்து பிகாஸ் ஆஃப் கல்கியோட கிரேஸ். இந்த பொன்னியின் செல்வன் வந்து ஒரு மிகப்பெரிய தப்பை பண்ணிருச்சு அந்த படம். அந்த படமும் வந்து முழுமையாக கல்கியை வந்து அவங்க அப்டேட் அதை எடுக்கலன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் எல்லா புத்தக கண்காட்சியிலும் கல்கியோட அந்த புத்தகத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும். இத்தனை ஆண்டு காலம் அது ஃபேட் அவுட் ஆகவே இல்லை. இப்போ ஃபேட் அவுட் ஆகிடுச்சு. இந்த படம் வந்தது. இந்த படம் வந்த பிறகு அந்த நாவல் மேலே இருந்த மரியாதையும் போயிடுச்சு, அது மேலே இந்த ஈர்ப்பும் வந்து ஜனங்களுக்கு போயிடுச்சு. அதை வாங்கவே மாட்டேன்றான். ஓகே, ஃபுல்லாக அந்த படத்தை. ஆமாம், இந்த படம் பண்ண வேலை தான் அது. ஸோ அந்த படத்தில் மணிரத்னம் அவருடைய பாணியை விட்டு விலகி ஏதோ பண்ணியிருந்தார் பொன்னியின் செல்வனில். திரும்ப வந்து அவருடைய ஒரிஜினல் அவருடைய உண்மையான இது என்னங்கிறத காட்டியிருக்கு இந்த தகுதி. ஓகே, கமல் சாரோட கெட்டப்லாம் எப்படி சார் இருந்துச்சு? அது நல்லாவே இல்லை, கெட்டப்லாம் சுத்தமாக நல்லா இல்லை. அதாவது அந்த ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் அவரோட டிஏஜிங் தோற்றத்தை காட்டுறாங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து பழைய நாயகனில் கமலை பார்த்த மாதிரியே இருந்தது. அந்த மெனக்கடலை படம் முழுசு செஞ்சு தொலைச்சிருக்க வேண்டியது தானே. ஏன்னா இவர் ஒரிஜினலாக எடுத்தால் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அவர் ஃபேஸு, பாடி, அதே மாதிரி அந்த தலைமுடி, இது எல்லாமே வந்து எப்படி தெரியுதுங்கிறது தெரிஞ்சிருச்சுல்ல. அப்போ அந்த டிஏஜிங்கை முழுசாக யூஸ் பண்ண என்ன பார்க்குறவனுக்கு? நீங்கள் கமல்ஹாசனை எப்படி பார்த்தான் இத்தனை காலம்? அவன் வந்து இந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் கமலை பார்த்தான்னாக்கா அவன் எப்படி ரசிக்க முடியும்? குறிப்பாக அந்த ட்ரெயின் சண்டை நடக்குது, அதில் கமலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தொங்கி போய் நிற்கிறார் ஆள். இந்த கேரக்டர் வந்து அந்த ஜோஜு ஜார்ஜ் மாதிரி ஒரு கேரக்டரை வந்து பந்து ஆடுது, தூக்கி வீசுது, ரயில் முன்னாடி தூக்கி அடிக்குதுங்கிறத நீங்கள் எப்படி வந்து ஏற்றுப்பீங்க? எல்லாத்துக்கும் வந்து இது பார்க்குறாங்க, லாஜிக் பார்க்குறாங்கல்ல ஜனங்க. மற்றவங்க படத்தில் எல்லாத்துக்கும் லாஜிக் கேட்குறாங்கல்ல. இந்த படத்தில் இந்த ஒரு லாஜிக்குமே கிடையாது. இல்லை, ரஹ்மான் சார் பிஜிஎம்லாம் அப்படி சார் இருந்துச்சு. ரஹ்மான் பிஜிஎம் பரவாயில்ல, பட் ஒரு பாட்டு கூட வந்து முழுமையாக அதில் இல்லை. அந்த ஜிங்கிச்சா பாட்டை தவிர மீதி எந்த பாட்டும் வந்து அதில் முழுசாக இல்லை. இவங்க பெருசாக கொண்டாடின அந்த முத்தமழை பாட்டெல்லாம் ஒரு லைன் கூட படத்தில் இல்லை. விண்வெளி நாயகன்னு எதுக்குடா அந்த பாட்டை வச்சிங்க? எதுக்கு எழுதுனீங்க? விண்வெளி நாயகன்னு அவர் என்ன வேலை பார்த்தாரு? இந்த கேள்வி வருது இல்லை. என்னதான் ஒரு கேரக்டரை நீங்கள் வந்து ஓவராக போற்றி புகழணும்னு நினச்சா கூட அதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லை. இப்போ கே.எஸ். ரவிக்குமார் வந்து உலக நாயகனேன்னு பாட்டு வச்சார். அந்த படத்தில் அதை ஏற்றுக்கிற அளவுக்கு வந்து அவர் ஜஸ்டிஃபை பண்ணார். 10 கேரக்டர்னு வெரைட்டி காமிச்சு அதை ஒரு கதையாக மாற்றி நம்மளை உட்கார வச்சார். 3 மணி நேரம் வந்து நம்மளை அசையாமல் கட்டி போட்டார் கே.எஸ். ரவிக்குமார். அதுக்கு அந்த பாட்டு ஒர்த்தாக இருந்தது. இதில் என்ன பண்ணாங்க? எதுக்கு அந்த விண்வெளி நாயகா? அதே மாதிரி வேறு எந்த பாட்டையும் முழுசாகவும் வந்து அவங்க யூஸ் பண்ணல. 2 வரி 3 வரி, அதான் ரஹ்மான் ஒரு பாட்டை 2 வாட்டி பாடுவார். அது எந்த வகையிலும் நமக்கு எந்த ஈர்ப்பையும் ஏற்படுத்தலை. அந்த நாயகன் இன்னொன்று நாயகனோட அப்படியே இன்னொரு காப்பி. இது அது அப்டேட்டட்னு கூட சொல்ல முடியாது, அது அவுட்டேட்டட். நாயகனை மிஞ்சின கதைன்னு தானே சொன்னாங்க. இதை என்ன நாயகன் கதையோ இந்த கதையும் நீங்கள் ஒரு வாட்டி வந்து கம்பேர் பண்ணுங்கள். நாயகனில் வர கேரக்டர்ஸும் இதில் வர கேரக்டர்ஸும் கம்பேர் பண்ணுங்கள். த்ரிஷா மட்டும்தான் இடையில இருக்க மாதிரி. த்ரிஷா மட்டும்தான் இடையில. அது அவங்களுடைய இதுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய இதை தீர்த்துக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. மற்றபடி சிம்பு கேரக்டர் நாயகன்லேயே இருக்குது. டினு ஆனந்த் அந்த கேரக்டர் தான் இது. அதே போல் அந்த பொண்ணு கமல் பொண்ணு அதில் ஒருத்தர் வராங்க. அவங்க வந்து நாசர் போலீஸ் ஆஃபீஸரை கல்யாணம் பண்ணிப்பாங்க. இந்த படத்தில் வந்து சிம்புவோட தங்கச்சியாக வர்ற கேரக்டர் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை தான் கல்யாணம் பண்ணிக்குது.
இல்ல சிம்பு தங்கச்சின்னு ஆமா அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் ஆகுது. இதுல வந்துட்டு ஒரு இடத்துல தம்பின்னு சொல்றாரு, என்னோட தம்பி தான் வந்து எஸ்டிஆர் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு இடத்துல உனக்கு அப்பா என் மக மாதிரின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமா. அப்ப அந்த 2 கேரக்டர்ல தம்பியா மகனான்னும் போது அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம். ஒரு சீன்ல வந்து த்ரிஷா உட்கார்ந்து இருக்கும் போது பக்கத்துல அந்த கல்யாணத்தோட கமலோட பொண்ணு கல்யாணத்துல கேக்குறாங்க உனக்கு அவன் மேல ஆசை இருந்துச்சான். அது என்ன அர்த்தத்துல? அதுவும் கூட ஒரு பர்வர்ஷன் தான். யோசிச்சு பாருங்க, அவன் வந்து இந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண கூட்டு வரான்ல, அப்போ எப்படி அவனுக்கு அது மேலே ஒரு ஆசை இருந்தால் எப்படி அதை செய்வான்? அவனே முன்னாடி நின்று தானே வந்து இந்த பொண்ணு கன்வின்ஸ் பண்ணுறான், அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுறான், பொண்ணு கேட்க வைக்கிறான், கல்யாணமும் பண்ணி வைக்கிறான். அவங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கறதுக்கான அவசியம் என்ன இருக்குது? இல்லைப்பா, அதுக்கு வந்து சிம்பு கோவப்பட்டு அவன் தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் வந்து உடனே இல்லை அவன் இல்லை நீ தான் என் டார்கெட்டு அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறான். இது எல்லாமே வந்து வக்கிரங்கள் தான். அதை ஒவ்வொருத்தர் மனசில் ஆழ் மனசில் இருக்கிற வக்கிரங்கள் வந்து இந்த காட்சிகளை வெளிப்படுது. அதை நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். நீங்கள் நாயகனில் இன்னொன்று ஒரு பொண்ணை கதாநாயகியை கண்டெடுக்கிற இடங்கள்னு இவங்க எதை வைக்கிறாங்கன்னாக்கா பாலியல் தொழில் நடக்கிற இடங்கள் தான். நாயகன்லேயே அதான். ஆமாம், அந்த அங்கே வந்து சரண்யாவை அங்கேருந்து மீட்டு கொண்டாடுறாரு, இங்கே திருஷாவை அங்கேருந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து தானே வச்சுக்கிறார். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, இப்போ இந்த கன்னட சர்ச்சையெல்லாம் போச்சு, கர்நாடகாவில் அந்த படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஏற்கனவே இவர் தான் ப்ரொடியூசர் வேறு, படத்தோட ரிவ்யூவும் கொஞ்சம் நெகட்டிவாக போகும்போது இது எப்படி சமாளிப்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது அவர் ஒரு ப்ரொடியூசராக வந்து அவருக்கு இது ஹியூஜ் லாஸ் வெஞ்சர். இது அவருக்கு என்ன இந்த அமரன்லாம் கொஞ்சம் ஓடிடுச்சு, அதனால் வந்து இதை ஒரு வேளை அவர் சமாளிச்சிக்கலாம். இன்னொன்று ரெட் ஜெயண்ட்டு ஹெல்ப் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் வச்சு அவர் ஏதாவது சமாளித்து அடுத்த படத்தில் வேறு இவர் நடிக்காத வேறு ப்ராஜெக்ட்ஸை வந்து பண்ணி அதில் ஈடுகட்டலாம் வாய்ப்பு இருக்குது. அது ஒரு மேட்ரு இல்லை, எப்படி இருந்தாலும் வந்து சரி கட்டிப்பாங்க. இத்தனை ஆண்டு காலம் இந்த தொழிலில் இருக்காங்க, எத்தனை படம் தயாரிச்சிருக்காங்க, எவ்வளோ லாஸ் ப்ராஃபிட் எவ்வளோ பார்த்துருக்காங்க. அதாவது லாஸை தாண்டி வந்து நம்ம நம்பி போனது அது வந்து பெரிய. இப்போது ஏன் வந்து கமல் பின்னாடி இவ்வளோ இளைஞர்கள் பின்னாடி நின்னாங்க, சப்போர்ட் பண்ணாங்க, ஒட்டு மொத்த மீடியாவும் கமல் பின்னாடி நின்றுச்சு. யாராவது வந்து கமலுக்கு எதிராக யாராவது குரல் கொடுத்துருப்பாங்களா? கமலால் பாதிக்கப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் கே ராஜன் சொல்லிட்டு கமலால் ஜெயிலுக்கு போனாலும் அவர் முதல் குரல் நான் கொடுக்குறேன், எனக்கு வந்து கமல் பண்ணது துரோகம் தான்னாலும் நான் இந்த இடத்துல கமலை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் முழு சப்போர்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக சீமான் எல்லாருமே. இன்னொன்று, அவர் வந்து இந்த இதில் இண்டஸ்ட்ரியில் ஒரு பொறுப்பில் இருக்கார். பொறுப்பில் இருக்கிற ஒரு ஆள் அதை சொல்கிறாரு என்னென்னா, இங்கே கன்னட படம் வராத நான் பார்த்துப்பேன், நீ இதே மாதிரி பண்ணினா உன் அந்த கேஜிஎஃப் வராது, காந்தாரம் வராது, நீ என்ன பண்ணுறா பார்ப்போம். இன்னொன்று, தமிழ் இண்டஸ்ட்ரியை விட கன்னட இண்டஸ்ட்ரி தான் பெரிய லாஸ், அது என்னன்னு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்கிறாருன்னா எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதுக்கு திருப்பி நீ கொடுக்க வேண்டியது என்னென்னா குவாலிட்டி ப்ராடக்ட். இப்போ இது மிகப்பெரிய அவமானமாக நமக்கு வந்து நிற்கிது. இப்போ உனக்கு நான் இவ்வளோ சப்போர்ட் பண்ணேன், உனக்கு எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கல, அவனை அவ்வளோ தூரம் பேசினேன், நீ பதிலுக்கு எப்படி கொடுத்துருக்கணும்? நாங்கள் தலை நிமிர்ந்து இந்த படத்தை பார்க்க நீ தமிழ்நாட்டு தானே வந்தாகணும்னு சொல்கிற அளவுக்கு ஒரு படம் நீ கொடுத்துருக்கணும்ல, அதை செய்யலை. ஆஹா, நாங்கள் நல்ல வேலைடா, நாங்கள் தப்பிச்சுண்டா, அந்த படம் வர்றதே நல்லதாக போச்சுடான்னு அவங்க கொண்டாடுற அளவுக்கு ஒரு படத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க. சார், படத்தில் பல வசனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தாங்க, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் எமோஷனலாக பேசும்போது இங்கே கைத்தட்டி சிரிக்கிறது, அதுலேயும் குறிப்பாக சில இடங்களில் வந்துட்டு நீ வராமே இருந்திருக்கலாமே எதுக்கு வந்த அப்படி கேட்கும் போதெல்லாம் எதை சொல்கிறாங்க, ஒரு சினிமாவுக்கு திரும்ப வந்து சொல்கிறாங்களா, அரசியலுக்கே போயிருக்கலான்னு சொல்கிறாங்க. அதாவது இது தெரிஞ்சே தெரியாமல வந்து ஒரு கோயின்சிடன்ட்வாங்கள்ல அந்த மாதிரி வந்து சில படங்களுக்கு எப்படி அமையும். இந்த படத்தில் அது அப்படி தான் அமைஞ்சதை நான் பார்க்குறேன். கமல்ஹாசன் வந்து திரும்ப ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி வந்துட்டார் விக்ரம் படத்து மூலம் அப்படின்னாங்க. அடுத்த படம் வந்து இந்தியன் 2 என்ன பாடுபடுச்சுன்னு தெரியும். இப்போ அடுத்து இந்த படம் இது வந்து இப்போது கமலோட கேரியர் வந்து போதும் நீங்கள் வராமே இருந்திருக்கலாம், ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்குற மாதிரியாக. முக்கியமாக வந்து படம் பார்க்குறவங்க ட்ரோல் பண்ண வசதியாக அந்த டைலாக் வந்து அமைஞ்சு போச்சு. இப்போ எல்லாருமே இந்த இப்படி ஒரு படத்தை கொடுக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கமெண்ட் அடிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இந்த படத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வந்தது வந்து சிம்புவுக்காக. ஏன்னா வந்துட்டு நீங்கள் ரோஹிணி தேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எஸ்டிஆரோட கமெண்ட் தான் இருந்துச்சு. அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு? இல்லை, அவங்களுக்கு டோட்டலாக வந்து டிஸாட்டிஸ்ஃபைட். அவங்க இது ஏன்னா சிம்புவே வந்து ரொம்ப அதிருப்தியில் இருந்த மாதிரி தான். அந்த அண்மை கால ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சிம்பு பெருசாக அதில் இன்வால்வ் ஆகவே இல்லை, அவர் ஈடுபாடே காட்டல. ஏன்னா அவர் உண்மையாகவே வந்து டெடிக்கேட்டடாக 100% இன்வால்மெண்ட்டோடு அந்த படத்தில் பண்ணணும்னு அவர் நடிச்சிருக்கார். அவர் கேரக்டரை வீண் அடிச்சிட்டாங்க. ஒருவேளை அவர் படம் பார்த்துருக்கலாம், பார்த்ததுனால வந்து அந்த டிசப்பாயின்மெண்ட் இருந்திருக்கும். சிம்பு வந்து டோட்டலாக வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து விக்ரமில் ஃபகத் பாசில் வந்து அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணிப்பார், முழுமையாக பயன்படுத்தியிருப்பார். கமலை வந்து தேவையான இடத்துல பயன்படுத்திப்பார். அது வந்து நம்ம தெரியல. ஒன்றும் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கமல்ஹாசன் வேறு 5 நிமிஷம் தான் வருவார்.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவர் வரவே மாட்டார். சும்மா ஏதோ ஒரு நிழலை காமிச்சியே வந்து அப்படியே கொண்டு வந்து செகண்ட் ஹாஃபில் தான் கமலை காட்டுவார். பட் நமக்கு தெரியவே தெரியாது அது முழுசாக கமல் படமாக நம்ம பார்த்தோம். அந்த டெக்னிக்கையாவது வந்து இவங்க பயன்படுத்தியிருக்கணும் அதில். இதில் அசோக் செல்வன் கேரக்டரை எல்லாம் படம் முடிச்சு அதை ஃபஸ்ட்டு கேட்டாங்க, எதுக்கு ஒரு படத்தில் வந்திருக்காரு, அங்கங்கே வர்ற அந்த சீன்ஸ்லாம் பார்த்து அது ஏதாவது அர்த்தம் இருக்குது அந்த கேரக்டர். அவர் எப்படி இதை ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவர் வர சீன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு அப்பியரன்ஸ் வைஸ் ரொம்ப ஹேண்ட்ஸமாக காட்டியிருக்காங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. பட் அந்த கேரக்டருக்கான அவசியமே இல்லையே. அது ஒரு வசனம் கூட வரும், உங்க முன்னாடி உட்கார்றதுக்கு 23 தலைமுறை நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் போது. ஏன்னா அவர் கமலோட பெரிய ஃபேன். அது எல்லாமே நல்லா அந்த கேரக்டர் பெருசாக கொண்டு போகல எதுவுமே. அதுதான் இவங்க எந்த கேரக்டரை பெருசாக வச்சுருக்காங்க. அது ஜோர்ஜ் ஜார்ஜ் மாதிரி ஒரு ஆக்டரு, அவரை வெறும் ஒரு அடியாளை வச்சு காலி பண்ணுறதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய அநியாயம் இது பாருங்க. அது மாதிரி தான் இந்த அசோக் செல்வன். ஏன் அதை சிம்புவே அப்படி தானே பண்ணி வச்சுக்கிறாங்க. கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நன்றி.